ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. யக்ஞ பத்னி உபாக்கியானம். கோபர்கள் கூறியது: மகா வீரியமுள்ள பலராமா, துஷ்டர்களை அடக்கும் கிருஷ்ணா, இப்போது எங்களை பசி வாட்டுகின்றது. அதை போக்குவதற்கு நீங்கள் வழி காண வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: வேதங்கற்ற பிராமணர்கள் ஸ்வர்க்கத்தில் ஆசை கொண்டு ஆங்கீரசம் என்ற யாகத்தை அருகாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த யாகசாலைக்கு செல்லுங்கள். அங்கு சென்று எங்களால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பூஜ்யராகிய பலராமருடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு அன்னம் கேளுங்கள். ஸ்ரீ சுகர் கூறியது: பகவானால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட அவர்கள் அதன்படி சென்று வேதியர்கள் முன் பூமியில் தடிக்கம்பு போல் விழுந்து நமஸ்கரித்து கைகளை கூப்பிக்கொண்டு யாசித்தார்கள். பூதேவர்களே, நாங்கள் கிருஷ்ணனுடைய வேலைக்காரர்களாகிய கோபர்கள், பலராமனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லி அனுப்பியதை கேட்க வேண்டும். உங்களுக்கு மங்களம் உண்டாகும். பலராமனும் கிருஷ்ணனும் சமீபத்தில் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பசித்து உங்களிடமிருந்து அன்னத்தை விரும்புகிறார்கள். தர்மம் அறிந்தவர்களில் சிறந்தவர்களாகிய பிராமணர்களே, அவர்களிடம் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் யாஜிக்கும் அவர்களுக்கு அன்னம் கொடுங்கள். இவ்வாறு பகவான் யாஜித்ததை அவர்கள் கேட்டபோதிலும் கேட்காதவர்கள் போல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் அற்ப பலனுக்காக பெரிய கர்மாக்களை செய்பவர்களாயும் ஒன்றும் அறியாதவர்களாயினும் எல்லாம் அறிந்த பெரியவர்கள் என்ற அபிமானமும் கொண்டவர்களாயும் இருந்தனர். தேசம், காலம், பலவித திரவியம், மந்திரம், தந்திரம், ருத்விக், அக்னிகள், தேவதைகள், யஜமானன், யாகம், தர்மம் எல்லாம் எவருடைய வடிவமோ அந்த பரபிரம்மத்தை, சாக்ஷாத் பகவானை, அதோக்ஷஜனை தாங்கள் பெரிய மனிதர்கள் என்ற துர் அபிமானிகளாகிய அவர்கள் மனித பார்வையால் மதிக்கவில்லை. ஹே ராஜன்னு, அவர்கள் உண்டு என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. கோபர்கள் வெறுப்படைந்து திரும்பி போய் அதை பலராமனிடமும் கிருஷ்ணனிடமும் சொன்னார்கள். குறிப்பு: அவித்யையில் வெகுவாக ஆழ்ந்தவர்களும் அறிவில் சிறியோருமாகிய சிலர் தம்மை கிருதார்த்தர்களாய் கருதி கொள்ளுகின்றனர். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. பொருட்களுக்கு மகேஸ்வரனாயுள்ள என்னுடைய உயர்ந்த தன்மையை அறியாதவர்களாகிய மூடர்கள் மனித உடலை அடைந்த என்னை அவமதிக்கிறார்கள். இது கீதாச்சாரியன் வாக்கு. நானே கிருது, நானே யக்ஞம், நானே பித்ருக்களுக்கு இடும் அன்னம், நானே பிராணிகளுக்கு அன்னமும் மருந்தும், மந்திரமும் நானே, நெய்யும் நானே, அக்னியும் நானே, ஹோம கர்மமும் நானே. இது கீதாச்சாரியன் வாக்கு. ஜெகதீஸ்வரனாகிய பகவான் கோபர்கள் கூறியதை கேட்டு சிரித்துவிட்டு உலக நடையை காட்டுபவராய் மீண்டும் கோபர்களிடம் கூறுவார்: நீங்கள் வேதியர்களுடைய மனைவிமார்களிடம் சென்று பலராமனுடன் நான் இங்கு வந்திருப்பதை தெரிவியுங்கள். என்னிடம் பிரியம் கொண்டு எப்போதும் என்னை சிந்தித்து வரும் அவர்கள் உங்களுக்கு வேண்டிய அன்னத்தை அளிப்பார்கள். கோபர்கள் அவ்வாறே சென்று பத்னி சாலையில் நன்கு அலங்கரித்து கொண்டு வீற்றிருக்கும் பிராமண பத்னிகளைக் கண்டு நமஸ்கரித்து வணக்கத்துடன் பின்வருமாறு கூறினார்கள்: பிராமண பத்னிகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம். எங்கள் வார்த்தைகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கிருந்து சிறிது தூரத்தில் சஞ்சரிக்கும் கிருஷ்ணனால் இங்கு நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். அவர் கோபர்களுடனும் பலராமனுடனும் மாடுகளை மேய்த்து கொண்டு வெகு தூரம் வந்துவிட்டார். பரிவாரத்துடன் கூடி பசித்திருக்கும் அவருக்கு அன்னம் அளியுங்கள். அவருடைய கதைகளால் கவரப்பட்ட மனத்தினரும் எப்போதும் அவரை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் மிக்கவர்களுமாகிய அவர்கள் அச்சுதன் அங்கு வந்திருப்பதை கேட்டு மிகுந்த பரபரப்பு அடைந்தார்கள். ருச்சி மிகுந்த 4 வகையான அன்னங்களை தனித்தனி பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு கடலை நோக்கி நதிகள் செல்லுவது போல் அவர்கள் அனைவரும் பிரியத்திற்குரிய கிருஷ்ணனை நோக்கி சென்றார்கள். வேறு ஆசைகளை விட்டு தன்னை பார்க்க வேண்டுமென்று வந்திருக்கும் அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்து அவர்கள் உள்ளத்தை அறிந்த அகில புத்தி சாட்சியாகிய பகவான் பின்வருமாறு கூறினார்: சௌபாகியவதிகளே, உங்களுக்கு நல்வரவு. உட்காருங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? என்னை பார்க்க வேண்டுமென்று நீங்கள் வந்தது உங்களுக்கே தகும்.
தங்களுக்கு எது நன்மை என்று கண்டுகொண்ட விவேகிகள் தங்களுடைய ஆத்மாவும் பிரியனுமான என்னிடத்தில் ஒருவிதமான பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் இடைவிடாது உண்மையான பக்தியை செய்கிறார்கள் அன்றோ? பிராணன், புத்தி, மனது, உறவினர், உடல், மனைவி, மக்கள் முதலிய எல்லாம் எந்த ஆத்மாவின் சம்பந்தத்தால் பிரியமானவைகளாக ஆகின்றனவோ அந்த ஆத்மாவை விட பிரியமானது வேறு எதுதான் உண்டு? ஆகையால் யாகசாலைக்குச் செல்லுங்கள். உங்களுடன் கூடி கிரகஸ்தர்களாய் விளங்கும் உங்கள் பதிகளாகிய பிராமணர்கள் தங்கள் யாகத்தை முடிக்கப் போகிறார்கள். யக்ஞ பத்னிகள் கூறியது, பிரபுவே, இங்கனம் கடுஞ்சொல் பேசுவது உமக்கு தகாது. உமது பிரதிஜையை உண்மையாகச் செய்யும். உமது பாதங்களிலிருந்து நழுவிய துளசி மாலையை தலையில் தாங்க வேண்டும் என்ற ஆசையால் பந்துக்களையெல்லாம் மீறிக்கொண்டு நாங்கள் உம்மை வந்தடைந்தோம். ஸ்ரீ பகவான் கூறியது, மானிடர்க்கு பிரீத்தி வளர்வதற்கு இங்கு உடல்களின் கூட்டுறவு அவசியமில்லை. ஆகையால் மனதை என்னிடம் வைத்தால் விரைவில் என்னை அடைவீர்கள். ஸ்ரவணத்தாலும் தரிசனத்தாலும் தியானத்தாலும் கீர்த்தனத்தாலும் என்னிடம் பக்தி வளர்வது போல் என் பக்கத்தில் இருப்பதால் வளர்வதில்லை. ஆகையால் நீங்கள் வீட்டிற்குச் செல்லுங்கள். ஸ்ரீ சுகர் கூறியது, பிரபுவாகிய கிருஷ்ண பகவான் 4 விதமான அன்னத்தையும் கோபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடச் செய்து தாமும் சாப்பிட்டார். லீலையாக மனித உருக்கொண்ட பரமாத்மா சாமானிய மனிதர்களைப் போல் நடித்து தமது ரூபத்தாலும் பேச்சாலும் உண்டான சரித்திரங்களால் கோபர்களும் கோபிகைகளும் பசுக்களும் மகிழும்படி விளையாடினார். பின்னர் வேதியர்கள் பலராமன், கிருஷ்ணன் இவர்களுடைய பெருமையை யோசித்து பார்த்து, மனிதர்களைப் போல் நடிக்கும் உலக நாயகர்கள் யாசித்ததை மறுத்துவிட்டோமே, அதனால் நாம் பாவம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று பரிதவித்தார்கள். ஸ்திரீகளுக்கு கிருஷ்ண பகவானிடத்தில் உலகில் காணுதற்கரிய பக்தி ஏற்பட்டதையும் அது இல்லாத தங்களையும் பார்த்து மிகுந்த வருத்தமடைந்து தங்களை நொந்து கொண்டார்கள். நல்ல பிறப்பு, உபநயனம், யக்ஞ தீட்சை என்ற 3 சம்ஸ்காரங்களை பெற்ற பிறப்பையும் வேத வித்யையையும் சுட வேண்டும். விரதத்தையும் சுட வேண்டும். பல விஷயங்களை கற்றதையும் சுட வேண்டும். குலத்தை சுட வேண்டும். கர்மங்களை அனுஷ்டிக்கும் திறமையை சுட வேண்டும். ஏனென்றால் அதோக்ஷஜரிடத்தில் நமது மனம் செல்லவில்லையென்றோ? நாம் மனிதர்களுக்கு குருவாகவும் பிராமணர்களாகவும் இருந்தும் நமது சொந்த காரியத்தில் தவறியதால் பகவானுடைய மாயை யோகிகளையும் மயக்கி விடுகிறது என்பது நிச்சயம். ஆச்சரியம்! யமனுடைய பாசக்கயிறு போன்ற இல்லறத்தின் ஆசாபாசங்களை எந்த பக்தி அறுத்து விட்டதோ அப்படிப்பட்ட அடைதற்கரிய பக்தி ஜெகத் குருவான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் ஸ்திரீகளுக்கு கூட உண்டானதை பாருங்கள். இவர்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் இல்லை, குருகுலவாசம் இல்லை, தவமில்லை, ஆத்ம விசாரமும் இல்லை, சௌச்சமில்லை, சத்கர்மானுஷ்டானமும் இல்லை. என்றாலும் உத்தம ஸ்லோகரும் யோகீஸ்வரர்களுக்கு ஈஸ்வரரும் ஆகிய கிருஷ்ணனிடத்தில் திடமான பக்தி ஏற்பட்டுள்ளது. சம்ஸ்காரங்களுடன் கூடியிருந்தும் நமக்கு அது ஏற்படவில்லை. இல்லற பற்றால் உயர் நலனை மறந்தவர்களும் ஆத்மார்த்தமான காரியத்தில் மூடர்களுமான நமக்கு சாது சரண்யரான பகவான் கோபர்களின் வார்த்தையை கொண்டு ஞாபகப்படுத்தினார் என்பது நிச்சயம். இது ஆச்சரியம். அப்படியல்லாவிட்டால் வேண்டுதல் வேண்டாமையற்றவரும் கைவல்யம் முதலியவற்றை அளிக்கும் நாயகனும் ஈஸ்வரனும் ஆகிய அவருக்கு அடிமைகளாகிய நம்மால் ஆக வேண்டியது என்ன? இது அவருடைய லீலை. லக்ஷ்மி தேவியானவள் தனது சஞ்சல ஸ்வபாவத்தை விட்டு புறக்கணித்து எவருடைய பாதங்களை இடைவிடாது சேவிக்கின்றாளோ அந்த பகவான் நம்மிடம் யாசித்தது மனிதர்களை மயக்கும் செயல். தேசம், காலம், பலவிதமான திரவியம், மந்திரம், தந்திரம், ருத்விக், அக்னிகள், தேவதைகள், எஜமானன், கிருது, தர்மம் எல்லாம் எவருடைய வடிவேயாமோ அந்த யோகீஸ்வர ஈஸ்வரரும் விஷ்ணுவுமான பகவானே நேரில் யதுகுலத்தில் இப்போது பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தும் மதி மயங்கியவர்களாய் நாம் அறியவில்லை. எவர்களுடைய பக்தியால் நமக்கு ஹரியினிடத்தில் நிశ్చலமான பக்தி உண்டாயிற்றோ அப்படிப்பட்ட ஸ்திரீகளை மனைவிகளாய் பெற்ற நாம் பாக்கியசாலிகள். எவருடைய மாயையால் அறிவு மயங்கி கர்ம மார்க்கத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றோமோ அந்த அகண்டமான அறிவினையுடைய கிருஷ்ண பகவானாகிய உமக்கு நமஸ்காரம்.
தம்முடைய மாயையில் மோகித்து தமது மகிமையை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் நம்முடைய குற்றத்தை அந்த ஆதிபுருஷன் பொறுத்தருள வேண்டும். கிருஷ்ணனை அவமதித்து பிழை புரிந்த அவர்கள் இவ்வாறாக தங்கள் தவறுதலை நினைத்து வருந்தி அவரை பார்க்க விரும்பினார்கள். எனினும் கம்சனிடம் பயத்தால் இடம் விட்டு செல்லவில்லை. இங்கனம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தசம ஸ்கந்தத்தில் யக்ஞ பத்தினி உபாக்கியானம் என பெயர் பெற்ற 23வது அத்தியாயம் முற்றும்.